நான் காலையில பார்த்தேன் ஒரு 2. அதெல்லாம் எப்பயுமே தவிர்க்கணும். அது மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. வீட்டில் செய்கிற பொருள், ஒரு இயற்கையான கிடைக்கிற உணவு பொருள் தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். எங்க விட்டான் ஏன்னா டிப்ஸ் கேட்டது. என்ன கேட்டதுன்னா, எனக்கு ஒரு கட்டு கரும்பு வேணும். என்ன வேணும்? கரும்பு வேணும். கரும்பு தந்தா நான் அட்ரஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லு. சரி, ஓகே, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கரும்பு என்ன கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்க, நீங்க நேரா போனீங்கன்னா ஒரு குதிரை வரும். என்ன வரும்? குதிரைகிட்ட போங்க, அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லிடுச்சு. இது போயிடுச்சு. சரிங்க, ஓகே, நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்கு. ரொம்ப தூரம் நடந்து போறப்ப என்ன வந்திருக்க, குதிரை வந்துருச்சு. இந்த காகம் வீட்டுக்கு போகணும், அட்ரஸ் அண்ணா, அந்த அண்ணா பக்கத்துல என்ன மரம்? வெரி குட், சூப்பர், கை தட்டுங்க, கை. என்ன மரம் பக்கத்துல கேட்டீங்களா? சொல்லிட்டாங்களா? வெரி குட், சூப்பர். இப்படியாச்சும் இதெல்லாம் ட்ரிக்குமா, பக்கத்துலயே நான் பேசுறதாட்டி பக்கத்துல கேட்டுக்கணும், சரியா? ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் செய்றீங்க. பெரிய மரம் வந்த பிறகு என்ன வந்து என்ன கேட்டிருக்கு? மரமே மரமே, இந்த காகமோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. தெரியும், ஓகே அப்படின்னு சொல்லிருக்கு. அவங்களும் என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருப்பாங்க? ஒரு குடமா தண்ணி யார் சொன்னது? ரொம்ப கிளாப் பண்ணுங்க இவங்களுக்குலாம். ரொம்ப சூப்பர் சூப்பர், ரொம்ப கிளாப் பண்ணுங்க. ஜோரா கை தட்டுங்க பாப்போம். ஜோரா, சத்தமே இல்ல, சத்தமே இல்ல. ஓகே, சூப்பர் சூப்பர். தண்ணி கேட்டிருக்கு. எப்படி இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? குத்து மதிப்பா அடிச்சு விட்டீங்க. ஒரு குடம் கேட்கல, 10 குடம் கேட்டிருக்கு. பெரிய மரம் இல்லையா, அதனால 10 குடம் தண்ணி கேட்டிருக்கு. அதுவும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. யார் போயிருது? அந்த தங்கச்சி அக்கா, தங்கச்சி மட்டும். ஓகே, தங்கச்சி மட்டும் தானே. தங்கச்சி போயிட்டு 10 குடம் எடுத்துட்டு வந்து தண்ணி ஊத்திருக்கு அந்த மரத்துக்கு. ஊத்தின பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ரைட்டாலாம் போக சொல்ல, அவ்வளவுதான். மேல பாரு காக்கா கூடு, பாரு காக்கா. இந்த கதை எப்படி உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே? சூப்பர் சூப்பர். வாங்க 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 வாங்க, கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. நண்பர் பேர் சொல்லுங்க. ஆர் குமார். ஆர் குமார். ஆர் குமார். எத்தனாவது படிக்கிறீங்க? 9th. 9th. 9th 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 ரெண்டுமே வா. ரெண்டுமே எப்படி படிக்க முடியும்? ஒன்னு படிச்சா 9th படிக்கணும், இல்லன்னா 9வது படிக்கணும். ரெண்டுமே எப்படி ஒண்ணு ஆகும்? ஓகே ஓகே. மேல பாருங்க, காக்கா இருக்குன்னு சொல்லிருக்கு. மரத்துல 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 பெரிய மரத்துல பார்க்கும் போது காக்கா இருக்கு. காக்கா எட்டி பார்த்துருக்கு. காக்கா எட்டி பார்த்துட்டு, வாங்க வாங்க வாங்க, நீங்க தான், உங்களுடைய வருகைக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா கதவு திறந்தது. கதவு மேல கதவு திறந்தது. நம்ம சொந்தக்காரங்களா வந்தா என்ன பண்ணுவோம்? ஜன்னல்ல எட்டி பார்ப்போம், யார் வந்திருக்கா, கையில பைய எடுத்துட்டு வந்திருக்காங்களா, சாப்பிட்ற ஐட்டம் இருக்கா. உண்மையா? ஆமாவா? எஸ் ஆர் நோ? சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கே ஒரு முறை கை தட்டிங்க. அவங்க பார்த்த பிறகு, வாங்க, எனக்கு ஏற்கனவே நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு தங்க பெட்டி வேணுமா, டூப்ளிகேட் பெட்டி வேணுமான்னு கேட்டிருக்கு. பெட்டி, தங்க பெட்டி. தங்க பெட்டி, டூப்ளிகேட் பெட்டி அப்படின்னா கவரிங் பெட்டி, ரைட்டா? கவரிங் பெட்டி. டூப்ளிகேட் பெட்டினா கவரிங் பெட்டின்னு வச்சுக்கோ. கேட்ட பிறகு, எனக்கு எதுவுமே தேவையில்ல,
உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்புறமா இல்லை நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்கன்னு சொல்லிருக்கு. தங்கச்சியும் கண்ணை மூடி இருக்கு. மூடின பிறகு தங்க பெட்டி அதுக்கு மேலேருந்து கீழே போட்டுருச்சு. சரி ஓகே, நான் எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுடைய நினைவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கு. என்ன எடுத்துகிட்டு போயிருக்கு? தங்கப்பெட்டி. தங்கப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே, இது போயிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. தங்கப்பெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க தங்கச்சி. அந்த அக்கான்னு ஒரு நல்லவங்க இருக்காங்க பாருங்க, உங்களை மாதிரி நல்லவங்க. அக்கா நீங்க தானே? எனக்கு அக்கா நீங்க தானே? அந்த அக்கா வந்திருக்காங்க. சரி நான் காக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிருக்கு. நீங்க ஏன் போகணும் அப்படின்னு தங்கச்சி கேட்டிருக்கு. ஏன் நான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிருக்கு. யார் சொல்லிக்கிறது? அக்கா சொல்லியிருக்காங்க. சரி நீங்க போங்க அப்படின்னு அட்ரஸ் கொடு அப்படின்னு. அட்ரஸ் கொடுக்காம அது ஏதோ வேற வேலையா போயிடுச்சு. யாரு? தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி அக்கா யாரு? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இப்பவே தூங்குறீங்க நீங்க. கரெக்டா இருக்கணும், கதையில கரெக்டா இருக்கணும். அக்கா வந்திருக்காங்க, அக்கா கேட்டுட்டு இருக்காங்க, ஒன்னும் சொல்லவே இல்லை. அப்புறம் அவங்களே நடந்தே போயிருக்காங்க, நாமளே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. முதல்ல யாரு இருக்கிறது? யானை என்ன சொல்லியிருக்க? ஒரு கட்டு கரும்பு கேட்டிருக்க, தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. யாரு? உனக்கு யார் தரணும்? நான் தரமாட்டேன், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் போனது? போயிடுச்சு. அடுத்தது யாரு? குதிரை என்ன கேட்டிருக்கோம்? அவங்க என்ன சொன்னாங்க? தர முடியாத, நான் பாத்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது யாரு? மரத்துக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஊத்த முடியாது, நான் ஏன் ஊத்தணும் உங்களுக்கு அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருக்க? நானும் காகத்தை அட்ரஸ் சொல்ல மாட்டேன்னு யார் சொன்னா? மரம் சொல்லிடுச்சு. இது எட்டி பார்த்துருக்கு. யார் எட்டி பார்த்தா? காக்கா எட்டி பார்த்த பிறகு தங்க பெட்டி வேணுமா டூப்ளிகேட் பெட்டி வேணுமா நீங்க கேட்டிருக்கு. யார் கேட்டிருக்க? அதுக்கு அவங்க தங்க பெட்டி தந்திருக்காங்க. ஓ தங்கம் தான், இதுக்குள்ள விலை உயர்ந்த தங்கம் எல்லாம் இருக்கும், நாம பெரிய ஆளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப கற்பனையில உங்களை மாதிரி பேனு உட்காந்துருக்கு. உங்களை மாதிரி நல்லவங்கன்னு வச்சுக்குமே, உங்களை மாதிரி தங்கப்பெட்டி வேணும்னு உக்காண்டிருக்கு. கீழே கொடுத்த பிறகு தங்கப்பெட்டி எடுத்துட்டு வந்தது. யாருக்கும் தெரியாம ராத்திரி 12 மணிக்கு கதவுலாம் லாக் பண்ணிட்டு யாருமே பக்கத்துல இல்லாம திறந்து பார்த்திருக்கு. உள்ள என்ன இருக்கும்? உள்ள ஏதாச்சும் இருக்கு. என்னது? கல்லு. பூச்சி. கல்லு எதுவுமே இல்ல. மண்ணு. பேனா. ஒண்ணிருங்க நீங்க. தங்கம். கல்லு. சரி ஓகே, டைம் ஆகுது, சொல்லிடலாம். ஆமையா? பாம்பா? யார் சொன்னது? அந்த அக்காவா? பாம்பா? இங்க வாங்க, முன்னாடி வாங்க. அந்த அக்கா வழி விடுங்க. எனக்கு அக்கா. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. ஜோரா இந்த பாப்பாக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்பா. என்ன இருந்தது? பாம்பு. உங்க பேர் சொல்லுங்க. விசாலாட்சி. என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். 6வது 6 விசாலாட்சி படிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு முறை ஜோரே என்னுடைய சார்பா கை தட்டுங்க பாப்பா. உள்ள என்ன இருந்திருக்கு? பெரிய நாகப்பாம்பு இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? பாம்பு இருக்கு. அவங்க என்ன இதுல இருந்து இந்த கதையின் மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விளக்கம் புரியுதுங்களா? கஞ்சத்தனமா இருக்க கூடாது. பேராசை பெருநஷ்டம். பழைமொழி படிச்சிட்டாங்க போல. பேராசை பெருநஷ்டம். அந்த அக்காவை பார்த்து காப்பி அடிச்சிங்க. ஆசைப்படக்கூடாது. ஓகே சூப்பர் வெரி குட். கை தட்டுங்க. ஏன்னா நாம ஒரு செயல் செய்யும் போது ஒருத்தவங்களுக்கு அது உதவியா அமைந்தா
அவங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு மன திருப்தி கிடைக்கும். அந்த உதவி எதிர்பார்க்காம செய்யணும். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு உதவி செய்யறீங்கன்னா எதிர்பார்க்கவே கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பென்சில் இல்லையோ, நீங்க இந்த தடவை உதவுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த தடவை நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா அக்கா என்ன பண்ணாங்க, இந்த கதையின் அக்கா எதையுமே பண்ணல. ஆனா என்ன பண்ணுங்க, ஆசை வச்சிருக்காங்க, தங்க பெட்டிக்குள்ள தங்கம் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா பாம்பு இருந்ததுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது உங்களுக்கு பலன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்படாம எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ஓகே சார், ஓகே. கதை பிடிச்சிருந்ததா? சூப்பரா சூப்பரா. ஓகே, போயிடுங்க. தேங்க்யூ சார். வணக்கம். எல்லாம் சாப்பிட்டாச்சா? சரி, இப்ப இறுதி அமர்வு இல்ல, இந்த 2 நாள்ல நிறைவு அமர்வுக்கு வந்திருக்கிறோம். சரியா? நேத்துல இருந்து ஜாலியா குழந்தைகள் அறிவியல் மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏராளமான விஞ்ஞானிகளும் வளர்ந்த விஞ்ஞானிகளும் குழந்தை விஞ்ஞானிகளும் சந்திக்கிற நிகழ்ச்சியும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சரியா? இப்ப இந்த அமர்வுல உங்களுக்கெல்லாம் பிடித்த ஒருவர், சரிங்களா, அவருடைய குரல் தமிழகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். அவருடைய உருவமும் ஒரு சில வினாடிகளே அந்த தொலைக்காட்சியில் வந்தாலும் உங்களுக்கெல்லாம் உங்க உள்ளத்தில் பதிவான ஒரு உருவம். யார் சொல்லுங்க பாப்போம்? யாரு? வெரி குட், வெரி குட். குழந்தைகளுடைய இதயங்களை கவர்ந்த ரமணன் ஐயா அவங்க அங்க வந்திருக்காங்க. நல்லா பலமா கை தட்டலாமா? அந்த பக்கம் பாக்குறீங்களா? நீங்க நல்லா கை தட்டிட்டே இருங்க. பாருங்க, அவர் உங்க முன்னாடி தோன்றாரு. எங்க நல்லா கை தட்டி வரவே இருங்க பாப்போம். நல்லா பின்னாடி பார்க்காதீங்க, நல்லா முன்னாடி பார்த்துன்னு கை தட்டுங்க. மேடை ஏறாரு பாருங்க, நல்லா பலமா கை தட்டுங்க. ஆமா, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய மாநில துணைத் தலைவர் ஒருவர் வந்திருக்காரு. தலைவர்களில் ஒருவர் வந்திருக்காரு, திரு செந்தமிழ் செல்வன். மேடைக்கு அவரே ஆணைக்கிறோம். அறிவியல் இயக்கம்னா என்னன்னு நாங்க முழுமையா உங்களுக்கு சொல்லல. நமக்கு காலையில உங்களோடு குழந்தை விஞ்ஞானிகளோட மிகப்பெரும் விஞ்ஞானி உரையாடினார்ல, மதிப்பிற்குரிய நெல்லை சு முத்தையா அவர்கள், அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல பலமா கை தட்டலாமா? நல்ல நல்ல பலமா கை மட்டும் பேசணுமா, வாய் பேசக்கூடாது. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம். இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் நேரடி இணையதள ஒளிபரப்பு
நடந்து கொண்டிருக்கிறது. டைரக்ட் வெப் டெலிகாஸ்ட். அவருடைய இணையதள முகவரி வெப் அட்ரஸ் வந்து spotonlive.in SPOTLIVE spotonlive.in SPOTONLIVE.in என்ற இணையதளத்தில் நேரடியாக ஒளிபரப்பாகுது. நம்ம நிகழ்ச்சி வந்து 5 மணிலேருந்து 5:30 மணிக்கு முடியும்னு எதிர்பார்க்குறோம். அதுவரை நீங்கள் அமைதி காக்க வேண்டும். விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், முக்கிய விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்காங்க. நீங்கள் இங்கே பேசக்கூடியவனுடைய முழுமையான கவனம் இங்கே பேசக்கூடிய அறிஞர் பெருமக்களுடைய பேச்சுக்கள். நாங்கள் பக்கத்தில் யாரும் பேச வேண்டாம். நீங்கள் உங்களுடைய பள்ளியில் நண்பர்கள் மத்தியில் பேசுறதுன்னு வேற. இங்கே உங்களுடைய கவனம் இங்கே பேசக்கூடிய அறிஞர் பெருமக்கள், விஞ்ஞானிகள் அவங்க முன்னால் இருக்கணும். உங்களுடைய இங்கே வர முடியாத உறவினர்கள், நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் மொபைல், செல்ஃபோனு, கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா, இன்டர்நெட் இருந்துச்சுன்னா அவங்கள இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க சொல்லலாம். spotonlive.inங்கிற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கிறது. 2 நாள் நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாயிட்டே இருக்குது. ஒரு சிலவங்க வெளிநாட்டில் இருந்து கூட பார்த்துக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி நேற்று சன் நியூஸில் வந்து இரவு முழுவதும் ரோல் பண்ணி வந்துருந்துச்சு. அந்த ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இப்பொழுது எங்களுடைய மாநில செயலாளர் ஏ சுப்பிரமணியம் அவர்கள். சரிப்பா, இப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வைக்கலாமா? பார்க்கலாமா? பாப்பா சொல்லு, போட்டினாவே கைதான். சரி, ஒரு நல்ல பாருங்க, கை தட்டுற சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்க கூடாது. சரியா? உங்களுக்கு எனக்கு போட்டி அதான். தட்டுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன குழு தரேன். என்ன, ரெடியா? 1 2 3 தெரியுமா? 1 2 3 அதை வச்சே பண்ணலாம். ரெடியா? பாருங்க, நான் செய்யற மாதிரி நீங்க செய்யணும், அவ்வளவுதான். முதல்ல நல்லா கவனிச்சுப்பா. 1 2 3 1 2 3 1 2 3 அவ்வளவுதான். சரியா? ஒரே மாதிரி கேட்கணும். ரெடி? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். டேய், முதல்ல கை தட்டணுமா விரல் சொடுக்கணுமா? கை தட்ட கூடாது. நல்லா கவனி, திரும்ப சொல்ற மாதிரி. 1 2 3 1 2 3 1 2 3. சரியா? ரெடியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இருப்பா, நிறைய பேரு வாயும் பேசணும், கையும் பேசணும். கரெக்டா? கை மட்டும் தட்டுறீங்க, எங்க சொல்லினே தட்டணும் பார்க்கலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இப்ப வாய் பேசக்கூடாது, கை மட்டும் பேசணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஏய், வாய் பேசக்கூடாது. வெயிட் வெயிட், வாய் பேசக்கூடாதுப்பா, கை மட்டும் சவுண்ட் வரணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இப்ப நான் ஸ்டார்ட் சொல்ல மாட்டேன், நீங்களே கரெக்டா ஆரம்பிச்சு கரெக்டா முடிக்கணும், ஒரே மாதிரியா கேட்கணும். வெரி குட். இதே மாதிரி அமைதியா ஒரே அட்டென்ஷன்ல இருங்க. ஒரு சின்ன மேஜிக், அப்புறம் நம்ம சிறப்பு விருந்தினர்கள். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கூட்டத்தில் யாராவது நல்லவங்க இருக்கீங்களா? 2 சூப்பர் சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க பாப்பா. யார் யார் கை தூக்குனீங்களோ அவங்க தான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார் கிரேட். ரொம்ப 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 நல்ல கெட்ட பசங்க அர்த்தம். என்ன நல்லவன் தான் நான் தான் நல்லவன் சொல்லுவீங்களா? மேடம், மிஸ், நான் இன்னைக்கு ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டேன், அடுத்த ஒர்க்கு கொடுங்க நீங்க கேட்டிருக்கீங்களா? மேடம், நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எந்த நல்லவன் தான் நான் தான் நல்லவன் சொல்லவே முடியாது. ஹைட் பாக்குற மிஷின் இருக்கா? இருக்கா இல்லையா? இந்த நிகழ்ச்சி நடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பள்ளி, இந்த ஜூனியர் காலேஜுடைய முதல்வர் செல்வராணி மேடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பலத்த கரவொலியோடு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஓகே, ஹைட் பார்க்குற மிஷின் இருக்கா? இருக்கா இல்லையா? வெயிட் பார்க்குற மிஷின் இருக்கா? நல்லவங்களா கெட்டவங்களா கண்டுபிடிக்க மிஷின் இருக்கு. நாம கண்டுபிடிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கண்டுபிடிச்சிருக்கு. நல்லவங்களா கெட்டவங்களா, கூட்டத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே சொல்லிடும். சரியா? அந்த தம்பி வாங்க, அந்த தம்பி நீங்க வாங்க. நீங்க தான் தம்பிக்கு எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. அந்த தம்பி கூப்பிடுங்க. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க எப்படி வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஆர் நிதிஷ்குமார். என்ன படிக்கிறீங்க? 7th ஏழாவது. நீங்க? லட்சுமணன். என்ன படிக்கிறீங்க? 9th 9வது. ரைட்டா? 9th 9வதா? 9வது 9th. பாரு தெளிவா இருக்காரு. நீங்க? 7th ஏழாவது. 7வது 7th. ரைட். ஓகேவா? இவங்க 2 பேர் நல்லவங்களா? நல்லவங்களா? இல்ல. ஓகே, இந்த 2 பேர் நல்லவங்க நீங்க இல்லன்னு சொல்றீங்க. ஆனா நான் நல்லவன்னு சொல்ல போறேன். ஓகேவா? பார்த்துருமா? பார்க்கலாமா? சார் உங்க ரைட் ஹேண்ட் நீட்டுங்க. அதான் ரைட் ஹேண்டா? சார் உங்க வலது கை நீட்டுங்க. அதான் வலது கையா? வலது கை இதா? ஆமாவா? சார் உங்க இடது கை நீட்டுங்க. ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் எது? ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். வலது. நீங்க வாங்க. வலது கை எது? இடது கை. வலது கை. இடது கை. ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். ரைட். ரைட் ஹேண்ட் எது? லெஃப்ட் ஹேண்ட் எது? வலது கை எது? இடது கை எது? வலது கை. இடது கை. லெஃப்ட் ஹேண்ட். ரைட். ரைட். சரி ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. கை விட்டு பாருங்க. கை இருக்கா? கை இருக்கா பாருங்க. இருக்கா? இருக்கா? 5 வரல இருக்கா பாருங்க. என்னுங்க இருக்கா? இருக்கு. நீங்க பாருங்க. இருக்கா? கை இருக்கா? உங்க கை இருக்கா? உங்க பாருப்பா. இருக்கா? சந்தேகத்தோட பார்க்க வேண்டியது. சரி ஓகே, உள்ள என்ன இருக்கு? சரி, இது எது போல இருக்கு? எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? டீ ஃபேன் மாதிரி இருக்கா? டீ ஃபேன் மாதிரி இருக்கா? வடிகட்டு மாதிரி இருக்கு. ஓகே, தமிழ்ல சொன்னா வடிகட்டுல, இங்கிலீஷ்ல சொன்னா டீ ஃபேனா? ஓகே, உண்மையா சொல்ல போனா அடியில் ஒரு ஜிப் இருக்கு. சரியா? ஏன்னா ஜிப் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா உள்ள போடுற துணி வெளியில வராம இருக்கிறதுக்கு. ஓகேவா? சார் ஜிப்பு தோறங்க. கை விட்டு பாருங்க. கை இருக்கா? இருக்கா? ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படியே பிடிச்சிங்க. அப்படிங்க. நம்மள்ட்ட என்ன கலர் இருக்கு? எத்தனை கலர் இருக்கு? 2 கலரா? ஒரே கலரா? ஒரே கலரா? இந்த ஒரு கலரை 2 கர்ச்சிப் இருக்கா? இது 2த்தையும் ஜாயின் பண்ணுமா என்ன பண்ணணும்? முடிச்சு போடணும். எத்தனை முடிச்சு போடலாம்? 2ஆ? 2ஆ? 1ஆ? 3ஆ? 3 போட்டா குடும்பத்துக்கு ஆகாது. சரியா? உங்களுக்கு வேணா எனக்கு வேணா, கம்பெனி சார்பா 2 போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுக்கலாமா? சார் உங்க வலது கை நீட்டுங்க. என்ன படிக்கிறீங்க? 9th. எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 1 வருஷம். 1 வருஷமா 9th படிக்கிறீங்களா? 9 வருஷமா 9th படிக்கிறானா? தம்பி ஜோரா கை தட்டுங்க பாப்பா, எல்லாரும் ஜோரா. 9 வருஷமா 9th படிக்கிற தம்பி, நண்பர், அருமை நண்பர், பேர் சொல்லுங்க. ஈ லட்சுமணன். வாங்க. அப்ப 8வது எத்தனை வருஷமா படிச்சீங்க? 8 வருஷமா. ரைட், சூப்பர், வெரி குட், சூப்பர், கை தட்டுங்க. ஓகே, 2 முடிச்சு போட்டாச்சா? போட்டாச்சா? நம்மள்ட்ட எத்தனை கலர் இருந்தது? ஒரே கலர், 2 கர்ச்சிப்பு, 2த்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? நல்லா ரோல் பண்ணிக்கிறோம், நல்லா மடிச்சுக்கிறோம். சார் உங்க வலது கை நீட்டுங்க. ஓகேவா? என்ன பண்றோம்னா இவட்ட வைக்கிறோம். அந்த கை கொடுங்க. காத்து போக கூட டைட்டா பிடிச்சி. ஓகே, நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. லக் 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 டூ, லக் 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 டூ, டூ டூ டூ. உங்க பேர் சொல்லி டூ சொல்லுங்க. ஈ லட்சுமணன் டூ சொல்லுங்க மந்திரம். ஈ லட்சுமணன் டூ.
தூ தூ தூ. ஓகே, சூப்பர். ஏன்னா இப்பதான் மந்திரம் பழிக்கு. ஏன்னா சில மந்திரங்கள்லாம் சொல்லணும். ஓகேவா? நம்மள்ட்ட அந்த கலர் எடுத்துருவாங்க, சீக்கிரம் எடுத்துருவாங்க. அது என்ன கலர்? எல்லோ கலரா? எத்தனை கரிச்சிப்பு? எத்தனை கலரு? ஓகே தம்பி, உங்க பேர் சொல்லிட்டு உங்க ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு லகலகல தூ தூ சொல்லணும். சொல்லுங்க பாப்பா, வாங்க சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்ல. ஆர் நிதிஷ்குமார் 7th ஸ்டாண்டர்ட் தூ தூ லகலகல தூ. ஓகே பாருங்க, போட போறோம். உள்ள ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஒரே என்ன போட போறோம்? எல்லோ கலர், எல்லோ கலர் போட போறோம். லகலகல போட்டாச்சா? போட்டாச்சா? பாருங்க, போட்டாச்சுங்க. லகலகல ஓகே. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கலர்லாம் வரப்போகுது. யாரும் கை கட்டாதீங்க, நேரா உட்காருங்க. வாயில் பழு தெரியாம பாத்துங்க. மனசுக்கு பிடிச்ச கலர் வரப்போகுது. பக்கத்துல யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. அந்த அக்கா கை கட்டிக்கிறாங்க பாருங்க, மந்திரம் பழிக்க மாட்டேது. அந்த அக்கா தான், அந்த அக்கா தான். அண்ணன்கள் யாரும் கை கட்டி, அந்த அண்ணாக்கா கையெடுங்க. ஆனா அந்த அண்ணா தான். ஏன்னா உனக்கு பின்னாடி மந்திரம் பழிக்கல. ஓகே, லகலகல மனசுக்கு பிடிச்ச கலர்லாம் எடுக்க போறேன். எடுக்கலாமா? நான் எடுக்கிறதோட நண்பர் எடுத்தா சூப்பரா இருக்கும். எடுங்க. எங்க போச்சு தெரியலையா? அங்க வாங்க. சரி, உங்களுக்கு டவுட் இருக்கும், அடியில் ஒரு ஜிப் இருக்கு, ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு. இருக்கா? ஓபன் பண்ணிடலாமா? எல்லாம் கை கட்டுறீங்க, நேரா உட்காருங்க. ஓபன் பண்ண போற கலர் கலரா வரப்போகுது. கை விடுங்க, பயப்படாம விடுங்க, பாம்பெல்லாம் இருக்காது. ஓகே, ஜிப் க்ளோஸ் பண்றீங்க. க்ளோஸ். ஒண்ணுமே இல்ல. எங்க போச்சு? லஞ்சுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோமே. நீங்க சாப்பிட்டீங்களா? அதுவும் சாப்பிட போச்சு. சாப்பாடு இருக்கா கீழே? காலியாச்சா? இங்க வாங்க, 2 பேர் வாங்க. இந்த 2 பேரும் நல்லவங்களா இல்லையா இப்ப பார்க்க போறோம். தம்பி கை போய். சரி, மறுபடியும் மந்திரம் போட்டோம். லகலகல. ஓகே, போட்டாச்சா? யாரும் கை கட்டாதீங்க, நேரா உட்காருங்க. தம்பி கையில இருந்து இவர் போட்ட கலர் என்னது? இவர் ஏற்கனவே வச்சிருந்த கலர் என்ன? கை கட்டாத அண்ணா, மந்திரம் பலிக்காது. லகலகலகு. வாயில் பழு தெரியாம பாத்துங்க. முக்கிய கண்டிஷன் அதான், வாயில் பழு தெரியக்கூடாது. மேஜிக் வராது. ராத்திரி தூங்கும் போது கண்ணும் தெரியாது. அண்ணா கை எடுங்க. கை கட்டாதீங்க, யாரும் கை கட்டாதீங்க, நேரா உட்காருங்க. 2 கலர் என்ன? வயலட் கலர். இவர் அண்ணன் கலர் போட்ட எனக்கு கலர் என்ன? பாருங்க, நல்லவங்களா இருந்தா கலர் மாறும், இல்லைன்னா மாறாது. ஓகேவா? லகலகல. கலர் மாறினோடனே நீங்க என்ன பண்ணணும்? கை தட்டணுமா? கை தட்டணுமா? ஓகே, லகலகல. வெரி குட், சூப்பர். கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒவ்வொரு பள்ளி வாரியாக ஸ்கூல் வைஸ் கைட் டீச்சரை வந்து சர்டிஃபிகேட் எழுதக்கூடிய வெரிஃபை பண்ணுறது எழுத பொறுப்பு கொடுத்துருக்கோம். ஒரு சில ஸ்கூல், பெரும்பாலான ஸ்கூல் கைட் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல் வாரியாக வந்து அதை வெரிஃபை பண்ணி எழுத பொறுப்பு எடுத்துக்கிட்டு செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. ஒரு சில ஸ்கூல்லேருந்து கைட் டீச்சர்ஸ் இன்னும் வரல. அங்கே இந்திரா காந்தி ஆடிட்டோரியத்தில் தேமொழி செல்வி, இளங்கோ அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. நேற்று காலையில் நிறைய பாடல் பாடிய நண்பர் மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோ, அவங்க தேமொழி செல்வி 2 பேர் அங்கே இருக்காங்க. எந்தெந்த பள்ளி கைட் டீச்சர் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக அவங்க தேமொழி செல்வியோ இளங்கோவோ பார்க்கலைன்னா அவங்க உடனடியாக இந்திரா காந்தி ஆடிட்டோரியம் போயிட்டு அவங்கள போய் பாருங்கள். உங்கள் சர்டிஃபிகேட் சான்றிதழ் உடனடியாக தயாராகணும். ஆகவே எந்தெந்த ஸ்கூலில் போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் எழுதி வெரிஃபை பண்ணவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கைட் டீச்சர் இன்னும் போகலையோ அந்த கைட் டீச்சர் மட்டும், ஸ்டூடெண்ட் போக வேண்டாம். எல்லா சைல்டு சயின்டிஸ்டும் இங்கே தான் இருக்கணும். அங்கே சர்டிஃபிகேட் எழுதுறதுக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கும் போகாத கைட் டீச்சர், ஸ்கூல் கைட் டீச்சர் மட்டும்
ஒரு ஸ்கூலுக்கு ஒருத்தரோ 2 பேரோ போயிட்டு தேமொழி செல்வி இளங்கோ அவங்கள பார்க்குமாறு கேட்டுக்கிறோம். இந்திரா காந்தி ஆடிட்டோரியம். இந்த ஒரு விஷயம் மிக விரைவாக செய்யணும். சான்றிதழ் ஒன்றா தயாராகணும். சைல்டு சயின்டிஸ்ட் அத்தனை பேர் இங்கே தான் இருக்கணும். யாருமே வெளியே போகக்கூடாது. நிகழ்ச்சி தொடங்குகிறது. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துகிறோம். SpotonLive.in என்கிற இணையதளத்தில் நேரடியாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வெளியிருந்து மொபைலில் இன்டர்நெட் மூலமாக பார்க்க முடியும். அவங்கள பார்க்குற மாதிரி அன்போடு கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த SBI பள்ளி நிர்வாகம் நமக்கு மிகவும் பெருந்துணையாக உறுதுணையாக இருந்துருக்காங்க. 2 நாள் நிகழ்ச்சி, ஒரு மெகா சயின்ஸ் ஈவெண்ட். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு பள்ளி முதல்வரை நாம் முதல்ல அணுகணும். பள்ளி முதல்வர் செல்வராணி மேடம் நமக்கு இரவு பகலாக அவங்களோட என்ன உதவி கேட்டாலும் உடனடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. நமக்கு அனைத்து சிறப்பான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் தாளாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்காக உறுதுணையாக இருந்திருக்காங்க. பள்ளி முதல்வர் பல்வேறு வேலைகளுக்கு நடுவில் இங்கே வந்திருக்காங்க. அவங்க CBSE ஸ்கூலுடைய பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கின ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர். அவங்களை பலத்த கல்வியோடு வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். We invite Principal Madam Selvarani Madam to give felicitation to the child scientist. Good afternoon, all of you. See, I know that all of you, after seeing the magic show, you are all in a very highly excited mood, isn't it, children? Have you all enjoyed the whole program? Then this program was possible because of the Tamil Nadu Science Forum. All of you give big round of applause for them. See, last year இந்த நிகழ்ச்சி எங்களுடைய ஸ்கூலிலே வைத்து நடத்தப்பட்டது. அப்போது ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் தான் சில்ட்ரன் பிரசன்ட் பண்ணாங்க. ஆனா இந்த வருஷம் மிஸ்டர் உதயன் சொன்னாரு, more than 210 projects enrolled for this forum. That shows that really all of you have taken it seriously and come with a scientific vigor for this meeting. Thank you, children. See, நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes, I am not going to take much of your time because great officials are here and they are all going to talk to you. Now as students, what you have to do, that alone I'll talk for 5 minutes and I'll leave you. Dear children, you're all living in a comfortable world, isn't it? Mobile phone, Facebook, internet. Without that, can you live? Without mobile phone, can you live? No, you cannot live, because all these comforts were possible because of the scientists. All these were possible. It is the invention of somebody, isn't it? So somebody worked hard and they gave the comfort to you all. So as students, you have the responsibility. So you should also take seriously and you should do some research. But nowadays, all the children, intelligent or not intelligent, all of you are going to engineering or medical field, but you are not choosing science as your subject at all. So my humble request is that take science as a subject and do some research in it and try to find out something in your life. Take the scientists as your role models. Take Abdul Kalam, Dr. Abdul Kalam and Thomas Alva Edison, and so many scientists are there. Read their biographies. If you read their autobiographies, you'll come to know how much of struggle they have taken to find out. So these are all the things you must do in your life. So read the autobiographies, and in your science classes, you should not accept anything whatever your teachers are saying. So you have to ask questions. Why? What? When it happened? So when you are asking questions only, you will be able to think. Just mugging up will not give you anything. School is the platform for all of you. So dear teachers, those who are here, give opportunities for the children to think when you are teaching. Don't just dump the matter into their heads.
So only teachers, you can encourage and motivate these children. So everything is in your hand. So now I thank all of you for taking so much of effort and presenting the projects for the Science Congress. I wish you all the best in all your endeavors. Thank you, children. இந்த கல்லூரியின் முதல்வர் செல்வராணி மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அறிஞர் பெருமக்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி உங்களுடைய கரவொலியோடு. காலையில் விஞ்ஞானி நெல்லை முத்து ஐயா அவர்கள் பவர் பாயிண்ட்ல ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக ஒரு நினைவு பரிசை தமிழ்நாடுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் பிரேமா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். ஒரு பலத்த கரவொலியோடு இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு மாவட்ட துணைத் தலைவர் சிபி ராமச்சந்திரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். உங்களுடைய பலத்த கரவொலியோடு அடுத்து நம்ம எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய வானிலை மைய இயக்குனர் ரமணன் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் செந்தமிழ்ச்செல்வன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அன்புள்ள மாணவர்களுக்கு, பெற்றோர்கள், பேராசிரியர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் காலையில் இந்த ஒரு விண்வெளி உரை நிகழ்த்தி கொண்டிருந்த பொழுது என்கிட்ட கேள்வி கேட்ட மாணவர்கள்லாம் கை தூக்குங்க. கேள்வி கேட்ட மாணவர்கள் யாரெல்லாம்? அந்த மாணவர்கள்லாம் வரிசையா இங்க வாங்க. அவ்வளவு பேருக்கு நான் வாழ்த்து அட்டை வச்சிருக்கேன், கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க. வாங்க, கம் கம், சீக்கிரம் வாங்க. ஹலோ, கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாவே போதும். ரொம்ப ஸ்டேஜ் கொஞ்சம் மாணவர்களுக்கு கொஞ்சம் கீழே பார்த்து கொஞ்சம் தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன். கொஞ்சம் மாணவர்களுக்கு கொஞ்சம் பேர் இருந்தால் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அடுத்த தடவை நம்ம சாருக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. குழந்தைங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க. குழந்தைங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரிச்சந்திரன். தம்பி அந்த தம்பி பாருங்க, கீழே விழுந்துட்டாரு. தொண்டர்கள் அனைத்து மாணவர்களையும் அவருடைய இருக்கைக்கு அன்போடு கேட்டுக்கிறோம். எல்லாரும் மேடைக்கு வந்தா கொடுக்க முடியாது. இளம் குழந்தை விஞ்ஞானிகள் அவங்க இருக்கைக்கு போங்க. குழந்தை விஞ்ஞானிகள் தொண்டர்கள் அவங்கள இருக்கைக்கு அவங்களுடைய சீட்டுக்கு அனுப்புங்க. ஆமா, நீங்க அறிமுக இந்த ஏனைய மாணவர்களுக்கு நண்பர் உதயன் அவர்கள் வழங்குவார்கள்.
அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை இங்கு அருமையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் செயலாளர் அவர்களுக்கு இந்த அறிவியலும் செம்மொழி தமிழும் என்ற நூலை அன்புடன் வழங்குகின்றேன். வாங்க. இந்த பள்ளியில் இத்தகைய ஒரு அறிவியல் மாநாடு நடத்துவதற்காக இடம் வழங்கிய SBO ஜூனியர் கல்லூரி மாணவ மணிகளுக்காக முதல்வர் அவர்களுக்கு இந்த நூல்களை வழங்குகின்றேன். அது விண்வெளி நாட்குறிப்புகள் என்ற நூல், செவ்வாய் தேசம் என்ற நூல், நிலாவுக்கு போகலாம் என்ற நூல், இந்த 3 நூல்களையும் பள்ளியினுடைய நூலகத்திற்காக அன்புடன் வழங்குகின்றேன். ஆமாம் கீழே போயிட்டு பவர் பாயிண்ட்ல அவர் ஃபிக்ஸ் பண்ண இப்பொழுது வானிலை மைய இயக்குனர் ரமணன் ஐயா அவர்கள் அவருடைய அற்புதமான இந்த ஃபோக்கல் தீமுக்கு பொருத்தமான தட்பவெப்ப நிலையும் காலநிலையும் அறிந்து கொள்வோம். அதுக்கான ஒரு உரை இருக்கிறது பவர் பாயிண்ட்ல. அந்த பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் உங்களெல்லாம் மகிழ்வித்த மந்திர மாதிரமா நிகழ்ச்சி ஹரிச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்திருக்காரு. ஓசூர் பக்கத்தில் நமக்காக வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கரோடு அவரை அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குவதற்காக தமிழ்நாடு அறிவியலுடைய இளம் நண்பர் குருமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குருமூர்த்தி ஒரு இளம் நண்பர்களுக்கு நவபாரத் மாணவர்களுடைய இளம் புயல் குருமூர்த்தி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். இரண்டு பேரும் தமிழ்நாடு அறிவியலுடைய இளம் அறிவியல் புயல். நீங்களும் இளம் அறிவியல் புயலாக வேண்டும், இளம் அறிவியல் தென்றலாக வேண்டும் என்ற முறையில் இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இப்போது அந்த பவர் பாயிண்ட் தயாராகும் முறை பிரேமா அவர்கள் ஒரு பாடல் பாடுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்போ நான் பாட போகிற பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஐட்டம்லாம் வரும். அந்த ஐட்டத்தில் நீங்கள் காதால சாப்பிட்டுக்குங்க, சரியா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. சாக்லேட், சூயிங்கம், பாப்கார்ன், பபிள் கம், ஐஸ்கிரீம், லாலிபப், லாலிபப் அது ஜாலிபப், கடலை உருண்டை, கொய்யா பழம், வள்ளிக்கிழங்கு, இளந்தம்பழம், பெப்பர்மிட், காமர்கட், கமர 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 கமரக்கட், கட் 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 பாப்பா பார்த்துக்க, விக்குது பள்ளிக்கூட வாசலிலே, வாங்கிட கையில் காசில்லையே, சொல்ல தெரிஞ்சா சொல்லிடுனே, இல்ல கேட்க தெரிஞ்சா கேட்டுடுது, பதில் சொல்லிடணும், கேள்வி கேட்கணும், 2ல 1 செஞ்சிடணும், 2ல 1 செஞ்சிடணும். டிவி பெட்டி முன்னாலே வீணா நேரத்தை கழிக்காதே, வீடும் தெருவும் நீ வாழும் ஊரும் உலகும் மைதானம், ஓடி பிடித்து விளையாடு.
நாடு ஒரு நாள் உலகம் வசமாகும். சாக்லேட், சூயிங்கம், பாப்கார்ன், பபிள்கம், ஐஸ்கிரீம், லாலிபப், லாலிபப் அது ஜாலிபப், கடலை உருண்டை, கொய்யாப்பழம், வள்ளிக்கிழங்கு, இளந்தம்பழம், பெப்பர்மிட், காமர்கட், கமர 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 கமரக்கட், கட் 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 பாப்பா பாத்துக்க. விக்குது பள்ளிக்கூட வாசலிலே, வாங்கிட கையில காசு இல்லையே. சொல்ல தெரிஞ்சா சொல்லிடுனே, இல்ல கேட்க தெரிஞ்சா கேட்டுடுனே. பதில் சொல்லிடணும், கேள்வி கேட்கணும். பதில் சொல்லிடணும், பதில் சொல்லிடணும், கேள்வி கேட்கணும். ரெண்டுல ஒண்ணு செஞ்சிடணும், ரெண்டுல ஒண்ணு செஞ்சிடணும். பாட புத்தக சுமையினிலே உன் பால்யம் நசுங்கிட விடலாமா? 100 திறமைகள் உனக்குள்ளே, அதை நீயே தேடி கண்டுபிடி. உன்னை சுற்றி சுழலும் உலகத்தில் புதிய பொருளை கண்டுபிடி. சாக்லேட், சூயிங்கம், பாப்கார்ன், பபிள்கம், ஐஸ்கிரீம், லாலிபப், லாலிபப் அது ஜாலிபப், கடலை உருண்டை, கொய்யாப்பழம், வள்ளிக்கிழங்கு, இளந்தம்பழம், பெப்பர்மிட், காமர்கட், கமர 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 கமரக்கட், கட் 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 பாப்பா பாத்துக்க. வெக்குது பள்ளிக்கூட வாசலிலே, வாங்கிட கையில காசு இல்லையே. சொல்ல தெரிஞ்சா சொல்லிடுனே, இல்ல கேட்க தெரிஞ்சா கேட்டுடுனே. பதில் சொல்லிடணும், பதில் சொல்லிடணும், கேள்வி கேட்கணும். ரெண்டுல ஒண்ணு செஞ்சிடணும், ரெண்டுல ஒண்ணு செஞ்சிடணும். ஆற்று மணலில் வீடுகளாம், சீட்டு கட்டு கோபுரமாம், நீ சுற்றிய கயிற்றில் சுழலுது பார். தரையில் அழகாய் பம்பரம் தான், புத்தகம் மட்டும் போதாது, அது அறிவின் பசிக்கு போதாது. சாக்லேட், சூயிங்கம், பாப்கார்ன், பபிள்கம், ஐஸ்கிரீம், லாலிபப், லாலிபப் அது ஜாலிபப், கடலை உருண்டை, கொய்யாப்பழம், வள்ளிக்கிழங்கு, இளந்தம்பழம், பெப்பர்மிட், காமர்கட், கமர 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 கமரக்கட், கட் 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 பாப்பா பாத்துக்க. வெக்குது பள்ளிக்கூட வாசலிலே, வாங்கிட கையில காசு இல்லையே. சொல்ல தெரிஞ்சா சொல்லிடுனே, இல்ல கேட்க தெரிஞ்சா கேட்டுடுனே. பதில் சொல்லிடணும், பதில் சொல்லிடணும், கேள்வி கேட்கணும். ரெண்டுல ஒண்ணு செஞ்சிடணும், ரெண்டுல ஒண்ணு செஞ்சிடணும், ரெண்டுல ஒண்ணு செஞ்சிடணும், ரெண்டுல ஒண்ணு செஞ்சிடணும். செய்வீங்களா? நன்றி. தினசரி வானிலை அறிக்கை மூலமாக மந்திரமாதிரம் செய்த நண்பர் ஹரிச்சந்திரன் அவர் செய்த கடைசி விஷயத்தை முடிச்சுக்கிறாரு. ஒரு 3 நிமிஷம். அதுக்கப்புறம் ஐயாவுடைய இயக்குனர் ரமணன் ஐயாவுடைய பவர் பாயிண்ட் லெக்சர் இருக்கு. தமிழ்நாடு அறிவியலுடைய பல்வேறு பணிகளில் ஒரு நூற்றுக்கணக்கான பணிகள் இருக்கு. அதில் மந்திர மாதிரமா என்பது ரொம்ப மக்கள் பிரபலமானது. அதை நூற்றுக்கணக்கான கருத்தாக பண்றாங்க. அதில் நண்பர் இளம் புயல். ஓகே, போலாமா? நாளைக்கு எனக்கு காலேஜ், நாளைக்கு நான் காலேஜ் போய் ஆகணும். அதனால இப்பயே புறப்பட்டாதான் நான் போக முடியும். சரிங்களா? உங்களுக்காக இந்த விஷயம் சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை NCSல நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க புதுக்கோட்டை வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்களா? சரி, கொக்கோ கோலா காதால் குடிக்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா காதால் குடிச்சா என்ன ஆகும்? அப்புறம் GH தான் போகணும். சரிங்களா? இப்ப எப்படி குடிச்சிருப்போம்? வரும், ஆனா வராது. இது என்னது? கொக்கோ கோலா மாதிரி உள்ள என்ன இருக்கு? கொக்கோ கோலா இருக்கு.
இவ்வளோ அறிவாளி இருந்தீங்க, 1500 அறிவாளி இருக்கீங்க, யாராவது ஊத்தி காட்ட சொன்னீங்க? சொல்ல மாட்டீங்க. துணி எடுத்துட்டு செய்யணுமா எடுக்காம செய்யணுமான்னு கேட்டனா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? துணி எடுத்துட்டு செய்யுங்க, அப்பதான் நல்லா தெரியும் அப்படின்னீங்க. துணியோட சேர்ந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? ரெண்டுமே பைப்பு தான். இப்படி ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிட்டு ஸ்டாண்ட்ல வச்சிருவோம். யாராவது ஊத்தி கேட்டு சொன்னீங்க? யாராவது குடிக்க சொன்னீங்க? ஏன்னா இந்த விஷயம் ஏன் நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் செய்யறோம்னா, கொக்கோ கோலால நோ ஆட் ஃப்ரூட்ஸ், ஒன்லி ஃபிளேவர்ஸ் மட்டும்தான். இது பாத்ரூம் கிளீன் பண்ணீங்கன்னா கிளீன் ஆகும், ஊத்தி கிளீன் பண்ணீங்கன்னா கிளீன் ஆகும். உடஞ்ச பல்லோ நேகமோ போட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் காணாம போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. யூ வாண்ட் டாய்லெட் கிளீனர்? யூ வாண்ட் டாய்லெட் கிளீனர்? இனி இது குடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இது மாதிரி விஷயங்கள் நம்ம பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நேரம் கருதி உங்கள் முன்னால் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியல. கற்பூரம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். தெரியும் தானே? தெரியாதா? கையில ஏன் கொளுத்தாம நாக்கில் ஏன் கொளுத்துறோம்னா, நாக்கில் ஈரப்பதம் இருக்கு. காற்று இருக்கிற வரைக்கும் அது எரியும். காத்து நம்ம வாயை அடைச்சிட்டு உடனே காத்து இருக்காது, கற்பூரம் அணைஞ்சு போயிடும். இதுதான் அந்த விஷயம். ஓகேங்களா? வேற விஷயம் என்ன? வேற விஷயம் அடுத்த NCSல சந்திப்போம். நன்றி, மீண்டும் வருக. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நேரம் கருதி அவர் தொடர்ந்து பண்ண முடியல. மீண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளில், மந்திரமான நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மீண்டும் பல்வேறு பகுதிகளில் தொடரும். இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய வானிலை மைய இயக்குனர் ரமணன் ஐயாவுடைய இந்த ஃபோக்கல் தீம் சம்பந்தமான அண்டர்ஸ்டாண்டிங் த வெதர் அண்ட் கிளைமேட், தட்பவெப்ப நிலையும் காலநிலையும் புரிந்து கொள்வோம் என்ற கருப்பொருள் ஃபோக்கல் தீமுக்கான ஒரு பவர் பாயிண்ட். இதை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது ரமணன் ஐயா அவர்கள் அவங்களுடைய உரையை தொடங்குகிறாங்க. யாருமே மேடையில இல்ல. சோ மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மணிகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இந்த சப்டைட்டில் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால ஆங்கில வழி கல்வி பயின்றவர்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். சோ தமிழ் வழி கல்வி மாணவர்கள் அதிகமாக இருப்பதன் காரணத்தினாலே தமிழையே பேச விழைகின்றேன். அடுத்தது கல்வி. நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நானும் அட்வைஸ் கொடுக்கணும்னா ரெடியா இருக்கேன். பட் நீங்க இன்ட்ரெஸ்டா இருப்பீங்களா எனக்கு தெரியாது. போனவர் ஜாஸ்தி பாவம். அதாவது கல்வி அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, நீங்கள் எல்லாரும் ஆற்றல் புரிந்த உள்ளவர்கள் தான். அத்தனை பேருக்கும் ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை வெளிக்கொணர்வதுதான் கல்வி. விவேகானந்தர் என்ன சொல்றாருனாக்க, எஜுகேஷன் இஸ் a manifestation of perfection already present in man. உங்களிடம் எல்லா ஆற்றலும் இருக்கின்றது, you are perfect. அதை வெளிக்கொணர்வதுதான் அந்த கல்வி என்று. சோ அந்த கல்வியின் மூலமாக தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் வர வேண்டும் எல்லாத்தையும் பத்தி. இந்த வருடத்துக்கான தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க? அண்டர்ஸ்டாண்டிங் வெதர் அண்ட் கிளைமேட். அதாவது இல்ல இதுவே இருக்கு, ஓகே பக்கத்துல வச்சு. ஓகே, அதாவது ஒரு காலநிலை மற்றும் வானிலை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னு. சோ பேசும்போது அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்காது. படங்கள் பார்த்தால்தான் அதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று. அடுத்தது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், a picture is worth million words அப்படிமாங்க. சோ ஒரு படம் பல லட்சம் வார்த்தைகளுக்கு சமம் என்றும் பொழுது இந்த படம் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அனைத்தையும். சோ இந்த உரையில என்ன சொல்ல போறேன்னாக்க, இந்திய வானிலைத்துறை அதனுடைய பல துறைகளை பற்றியும், அடுத்தது எவ்வாறு தரைநிலை மேலடுக்கில் உள்ள தரவுனா டேட்டா, அடுத்த ரேடார், அதுக்கப்புறம் சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள், இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகின்றது அப்படிங்கிறது தான். அடுத்தது பகுப்பாய்வு, அடுத்தது கணினி சார்ந்த கணிப்பு, அதை பத்தி கூற இருக்கின்றேன். முதல்ல உங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், காத்தை நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. வெப்பத்தை நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. உணரதான் முடியும். சோ பார்க்க முடியாத விஷயங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மழை எவ்வாறு வருகிறது என்பதை சொல்ல போகிறோம். அதுதான் வானிலை. சோ அதற்கான தரவுகள் அப்படி என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு முக்கியமானது காற்றின் அழுத்தம். அதை பார்க்க முடியாது, உணர கூட முடியாது.
ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் அந்த காற்றுங்கிறது என்ன, மேல இருக்கிற அந்த வழி காற்றினுடைய பலுவை நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்க உணரல. ஏன்னா அது எல்லா ஆங்கிள்லயும் அது வந்து உங்களுக்கு அந்த பலு கொடுக்கறது, அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது அந்த பலு. சோ நீங்க அதையும் பார்க்க முடியாது, வெப்பத்தையும் பார்க்க முடியாது. வானிலை அப்படின்னு ஒரு கதையை எழுதினோம்னாக்க அதற்கு ஹீரோங்கிறது இந்த காற்றின் அழுத்தம், வெப்பம் தான் ஹீரோயின். சோ இதை வைத்துக் கொண்டு அந்த கதையை புனைய போகின்றோம். சோ இந்த காற்றின் அழுத்தத்தை எவ்வாறு அளக்கின்றோம், இந்த வெப்பத்தை எவ்வாறு அளக்கின்றோம், அதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையினுடைய தலைமையகம் டெல்லியில இருக்கு. இது பிரிட்டிஷாரால் தோற்றுவிக்கப்பட்டது. அதனால இந்தியன் இருக்காது, இந்தியான்னு இருக்கும், இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்தியா என்பது அவருடைய சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக காரணத்தினாலே அந்த பெயரை இன்றும் நிலைத்துள்ளது. 1875ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்தது, இந்தியா முழுவதும் பல தலைநிலை வானிலை கூடங்கள் உள்ளன. அதன் மூலமாக தான் இந்த தரவுகள் பெறப்படுகின்றன. இங்க பாருங்க, அதுல வந்து 550 தரைநிலை வானிலை கூடங்கள் உள்ளது. அடுத்தது, மேல் அடுக்குகளில் காற்றின் வேகம் எவ்வாறு இருக்கும், வெப்பம் எவ்வாறு இருக்கும், அதெல்லாம் கணக்கிடுவதற்காக 99 கூடங்கள் உள்ளன. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலூன் அனுப்புவாங்க மேல, அந்த பலூனை வைத்துக் கொண்டு கணக்கிடப்படும். அந்த பலூனில் சில உணரிகள், சென்சார்ஸ் என்று சொல்லக்கூடிய உணரிகள், அது வந்து வெப்பத்தை அளக்கக்கூடிய உணரிகளா இருக்கலாம், இல்ல காற்றின் ஈரப்பதத்தை அளக்கக்கூடிய உணரிகளா இருக்கலாம். இதெல்லாம் அதனுடைய இணைத்து அந்த பலூன் அனுப்பப்பட்டு ஒவ்வொரு அடுக்குகளிலும் எவ்வாறு உள்ளது இந்த தரவுகள் என்பது கணக்கிடப்படும். நண்பர்களே, மாணவர்களே, குழந்தை விஞ்ஞானிகளே, தயவு செய்து பக்கத்தில் பேசாம கவனிங்க. இந்த கருப்பொருளுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க பல்வேறு வேலைகள் நடுவில் நமக்காக சொல்றாங்க. இங்க நேரடியாக கவனிங்க, பக்கத்தில் பேச வேண்டாம், கூர்ந்து கவனிங்க. பக்கத்தில் பேசுறத உடனே நிப்பாட்டிங்க, அமைதியாக கவனிங்க. ஓகே, சைலன்ஸ் ப்ளீஸ். ஆமா, சரி, இது சொல்லி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு லீவ் இருக்குமா இல்லையா, சான்ஸ் எப்படி இருக்கு அப்புறம் பேசலாம். அடுத்தது, தானியங்கி வானிலை கூடங்கள் எவ்வளவு இருக்குன்னு போட்டிருக்கல. தமிழகத்தை பொறுத்தவரை 28 இருக்கு. அதே மாதிரி தானியங்கி மழை மானிகள் எவ்வளவு இருக்குன்னு போட்டிருக்கு. அடுத்தது, அந்த இணையத்தினுடைய வரைபடம் இது. இது வந்து பைலட் பலூன், பிபினா பைலட் பலூன் நெட்வொர்க்னு பேரு. அடுத்தது வந்து RSRWனாக்க அந்த பலூனுடன் இந்த வெப்ப உணரிகள், வெப்ப சென்சார்ஸ் என்று சொல்லக்கூடியது, தெர்மிஸ்டர், ஹைக்ரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஈரப்பதத்தை அளக்கக்கூடிய உணரிகள், கருவிகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்து வெறும் பைலட் பலூன் அப்சர்வேட்டரி, வெறும் காற்றை மட்டும் எந்த திசையிலிருந்து கணக்கிடப்படும் ஒவ்வொரு அடுக்குலையும். அதுக்காக தான் பேர் பைலட் பலூன் பேரு. அதுக்கு ஏன் பைலட் பலூன் வந்து தெரியுமா? பைலட்டுங்கிற வேர்டு தெரியுமா? தெரியும், சொல்றேன். ஒரு காலத்துல வந்து இந்த விமானம் வருவதற்கு முன்பு மக்கள் பயணித்தது ஏர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல்கள். அதாவது ஒரு பெரிய பலூன், ராட்சத பலூன் இருக்கும், அதுல உட்கார்ந்து கொண்டு மக்கள் போவார்கள். அந்த ராட்சத பலூன் எந்த திசையில் செல்லும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, பரீட்சாத முறையிலே முதலில் ஒரு பலூனை விடுவாங்க. சோ அதன் மூலமாக எந்த திசையிலிருந்து காற்று வருகிறது தெரிந்து கொள்வார்கள். அந்த காலகட்டங்களில் வந்து இங்கிலாந்து இருந்து ஐரோப்பாவுக்கு செல்வதற்கோ, ஐரோப்பால இருந்து இங்கிலாந்து செல்ல வேண்டும் என்றால் காற்று எந்த திசையிலிருந்து வீசுகிறதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். சோ காற்றானது மேற்கு திசையிலிருந்து வீசினால் இங்கிலாந்துல இருந்து ஐரோப்பாவுக்கு வர முடியும். அதே மாதிரி ஐரோப்பா பிரான்ஸ் பகுதியிலிருந்து அந்த இதற்கு இங்கிலாந்து செல்லணும்னா காற்று திசை கீழ் திசையிலிருந்து வர வேண்டும், கிழக்கிலிருந்து வர வேண்டும். சோ அதற்காக தான் அந்த பலூன் அனுப்பப்படும். அதுக்காக தான் பேர் பைலட். இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் போனார்னாக்கா அவருக்கு முன்னாடி போறது இல்லையா, கார்லாம் பாத்துருக்கீங்களா? ஒரு மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ போகும்போது 2-3 பேர் மோட்டார் பைக்ல போவாங்க, கார்ல போவாங்க, பாத்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பைலட், பைலட்டுமாங்க. அது மாதிரிதான் இது. பரீட்சாத முறையில் இந்த பலூன் விடப்படும், அதன் மூலம் செலுத்தப்படும். அதனால இந்த பைலட் பலூன் பேரு. இந்த பலூனை செலுத்துவதன் மூலம் அதை வந்து அந்த தியோடலைட்னு சொல்லக்கூடிய ஒரு டெலஸ்கோப் இருக்கும், அதன் மூலமாக பார்த்து ஒவ்வொரு அடிக்கலையும் காற்று எந்த வேகத்தில் இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம்.
இதான் ஒரு தரைநிலை கூடத்தினுடைய வடிவமைப்பு. சோ இதுல எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க, கூடு கூடா பாக்குறீங்க, தேன் கூடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு கூட்டுல 4 வித தெர்மாமீட்டர் என்று சொல்லக்கூடிய வெப்பமானிகள் இருக்கும். இன்னொன்றுல 2 கருவிகள் இருக்கும். அது ஒரு நாளைக்கு வெப்பம் ஒவ்வொரு நிமிடமும் எவ்வாறு இருந்தது என்பதை வரைபடமாக பெறக்கூடிய வகையில இருக்கும் அந்த கருவிகள். ஆட்டோகிராபிக் சார்ட்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அடுத்தது காற்றின் ஈரப்பதம் எவ்வாறு இருந்தது அந்த நாள் முழுதும் 24 மணி நேரத்தில் என்பதை ஒரு வரைந்து பெறக்கூடிய ஒரு படம் இருக்கும். அடுத்தது உள்ள ஒரு மழைமானி இருக்கும், அது மழை அளக்கும் கருவி. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜும் உண்டு. அதுவே இந்த ரெக்கார்டிங் மாதிரி பண்ணி ஒரு வரைபடம் மூலமாக எவ்வளவு மழை வந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்தது எவ்வளவு முறை நம்ம இந்த வானிலை இந்த கண்டறிதல் என்ற முறையிலே இதை பதிவு செய்கின்றோம் என்பதை பற்றி இருக்கு இந்த தகவல்கள்லாம். அடுத்தது இந்த வெப்பத்தை எவ்வாறு நாம குறிக்கின்றோம். இப்ப பேப்பர்ல பாத்தீங்கன்னா 100 எட்டி விட்டதுமா, இங்க சொல்றது ஃபாரன்ஹைட். ஆனால் வானிலை துறைகள் பயன்படுத்துவது என்பது டிகிரி சென்டிகிரேட் தான். சோ அதை பார்த்தோன்னே பயம் வரும், ஐயோ 100 தாண்டிட்டு தானே. நம்மளுடைய உடலினுடைய வெப்பமே 98.4. சோ அதுக்கு மேல போச்சுனாக்க நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் என்று சொல்லக்கூடிய மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு டெஃபினட்டா. சோ அந்த அளவுல பார்க்கும் பொழுது அது செல்சியஸ் ஃபாரன்ஹைட்ல பார்க்கும்போது ஒரு பயமே வரக்கூடும். நாங்களாம் சென்டிகிரேட் தான் பயன்படுத்தப்படும் வானிலை துறை முழுதுமே. அடுத்தது காற்றின் அழுத்தம் எவ்வாறு, உப்பு ஈரப்பதம் என்பது விழுக்காடு என்கிற அளவில் சொல்லப்படும். அடுத்தது தோற்ற தெளிவு, விசிபிலிட்டி, எந்த அளவுக்கு தெரிகின்றது வானிலை, மஞ்சா இருக்கா, அந்த தோற்ற தெளிவு எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம தெளிவாக பார்க்கப்படுகின்றது, பார்வை தூரம் எவ்வாறு உள்ளது அப்படின்னு தான். அடுத்தது காற்றின் திசை, காற்றின் வேகம், அதெல்லாம் எந்தெந்த அளவீடுகள் உள்ளது என்பதை பார்க்கின்றீர்கள். அடுத்தது மழை, பிரசிபிடேஷன், மழை என்பது சென்டிமீட்டர் அளவில் இருக்கும். மழை என்பது ஒண்ணு இல்ல, நீங்க கூட வீட்டுல மாடியில் அளக்கலாம். இத்தனை சென்டிமீட்டர் நாங்க சொல்றோம், ஒண்ணு இல்ல. மொட்டை மாடி போங்க, ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுங்க, உள்ள மழை வரட்டும், ஒரு சாதாரணமாக நீங்க பயன்படுத்தும் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலை உள்ள விடுங்க, அது எவ்வளவு காட்டுறதோ அதுதான். இப்ப வானிலை கூடத்துல அளக்கும் கருவியினுடைய ஆரம்பம் அந்த மழை மானியினுடைய ஆரம்பம் வேறுபட்டு இருக்கும். அதன் காரணமாக அதனுடைய விகிதாச்சாரத்தை நாங்க குறிப்பிட்டிருப்போம் அளவீடாக. வீட்டுல அந்த மாதிரி நீங்க பாத்திரத்தை அளவீடாக கருதப்படுவதால நீங்க சாதாரணமா பயன்படுத்தும் ஸ்கேல அந்த மொட்டை மாடல அதை போட்டீங்கன்னா உங்க வீட்லயே எவ்வளவு மழை வந்ததுன்னு நீங்களே கணக்கிட முடியும். இதான் அந்த மழை மானி இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தரைக்கூடத்தினுடைய வரைபடம் படத்தை பார்க்கின்றீங்க. இது தானியங்கி வானிலை கூடத்தினுடைய படம். அடுத்தது இது சென்டிகிரேட், செல்சியஸ் என்ற அளவிலே அளவிடப்படுகிறது. சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தும், டாக்டர் பயன்படுத்தும் வெப்பமானி போலதான் இருக்கும். இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. அடுத்தது 4 வித வெப்பமானிகள் இருக்கும். ட்ரை பல்ப், உலர் வெப்பமானி. அடுத்தது வெட் பல்ப். அடுத்தது மேக்சிமம் அண்ட் மினிமம், அப்படின்னா உயர்ந்தபட்ச வெப்பநிலை எவ்வாறு அன்று நிகழ்ந்துள்ளது, குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வாறு எந்த அளவுக்கு நிகழ்ந்துள்ளது என்பதை கணிப்பதற்கான வெப்பமானிகள் அவை. இது அந்த படத்தை பாக்குறீங்க. இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது ட்ரை பல்ப், உலர் வெப்பமானி. இப்ப சாதாரண வெப்பமானி தான். வெப்பம் ஏறினா எவ்வளவு தூரம் ஏறும், கண்டிப்பா வெப்பம் குறையும் போது தானா குறையும், அவ்வளவுதான். அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல ரைட்ல இருக்கு இல்லையா, அது வெட் பல்ப் டெம்பரேச்சர் சொல்லுவோம். அது ஈரப்பதத்துடன் கூடிய வெப்பமானி. அது என்ன பண்ணிருப்போம்னா, அந்த குமிழ் பகுதியில ஒரு துணியை சுற்றி அதை ஒரு நூலால் கட்டி அந்த நூலை ஒரு தண்ணிக்குள் வைப்பதன் காரணத்தினாலே நீராவி போக்கு ஏற்படும். அதன் காரணமாக வெப்பம் குறையும். சோ இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்வோம். உலர் வெப்பமானி எந்த அளவுக்கு வெப்பத்தை காட்டுகின்றது, இந்த ஈரமான வெப்பமானி எந்த அளவுக்கு வெப்பத்தை காட்டுகின்றது என்பதை பார்ப்போம். இரண்டுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இப்ப காற்றினுடைய ஈரப்பதத்தை அவ்வாறுதான் கணக்கிடப்படுகின்றது. ரெண்டுத்தினுடைய வித்தியாசம் அதிகமா இருந்ததுன்னா காற்றில வெப்பப்பதம் மிக குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதே நம்ம கடல் பகுதிகளில் இருப்பதன் காரணத்தினாலே ரொம்ப அதிகமான வித்தியாசம் இருக்காது.
கிட்டத்தட்ட 70 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு வரை போகும். மழை இருக்கும் காலங்களில் 100 விழுக்காடு ஈரப்பதமே இருக்கும் மழை இருப்பதன் காரணத்தினால. அப்ப இரண்டுமே சமமாக இருக்கும், இதுல உள்ள வெப்பநிலையும் அதனுடைய வெப்பநிலையும். இதே ராஜஸ்தான் அப்படின்னு போற மாதிரி ஒரு இந்த டெசர்ட் என்று சொல்லக்கூடிய பாலைவனங்கள்லாம் சென்றீங்கன்னாக்க வித்தியாசம் மிக மிக அதிகமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி காலகட்டம் இடத்துல எல்லாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு நாக்கே வறண்டு போயிடும், தண்ணீர் குடிக்க முடியாம இருக்க முடியாது, அப்பப்ப தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஒரு நிலை ஏற்படும். அங்க இரண்டுக்குள்ள வித்தியாசம் மிக மிக அதிகமா இருக்கும். நம்ம கடல் பகுதியில் இருப்பதன் காரணத்தினால இரண்டுக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. அடுத்தது மேல இருக்கிறது உயர்ந்தபட்ச வெப்பமானி. அது டாக்டர்கள் பயன்படுத்தும் வெப்பமானி போல. இப்ப டாக்டர் என்ன பண்றாரு, நீங்க போன உடனே அந்த தெர்மாமீட்டர் எடுத்து உங்க வாய்க்குள்ள வைப்பாரு, இல்ல கைக்கு அடக்கமா வைப்பாரு. வச்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து டெம்பரேச்சர் பார்ப்பாரு. அப்ப கையில இருந்து எடுத்த அப்புறம் கூட அதனுடைய வெப்பம் குறையாது. அதான் டாக்டர்ஸ் தெர்மாமீட்டர் மாதிரி. அது காரணம் என்னன்னாக்க அந்த பாதரசம் உள்ள குமிழுக்கும் மேல ஒரு சின்ன ஒரு குழலுக்கும் ஒரு கேப் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால என்ன ஆகும்னாக்க வெப்பம் அதிகரிக்கும் போது பாதரசம் விரிந்து உள்ளே செல்லும், வெப்பம் குறையும் போது பேக்ல போக முடியாது, ஒன் வே டிராபிக் தான் அலௌட் அதுல. அதனால அன்றைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்தபட்ச வெப்பநிலை நம்ம கணிக்க முடியுதோ அதை நாம் காண முடியும். திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் இதை கிளாஸ் அப்படி கையில உதறோம் இல்லையா அந்த தெர்மாமீட்டரை, அதே மாதிரி உதறி திருப்பி வைக்க வேண்டியதுதான். டெய்லி ஒரு வாட்டி அதை பண்ணுவோம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையை கணித்த பிறகு அதை டாக்டர் உதறது போல நம்மளும் அதை உதறி திருப்பி மாட்டிடும். கீழே இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பமானி. அது ஆல்கஹால் தான் அதில் பயன்படுத்தப்படும் திரவம். காரணம் என்னன்னாக்க -40 தான் அதுக்கு அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய இது உறைநிலை அடையும். அதனாலதான் அந்த ஆல்கஹால் என்று சொல்லக்கூடியதை பயன்படுத்தப்படுகின்றது. அதுல என்ன இருக்கும்னாக்க ஒரு சின்ன ஒரு தகடு இருக்கும். அது என்ன அவனுக்கு இந்த வெப்பம் குறையும் போது இழுத்து செல்லப்படும். அதன் மூலமாக வெப்பம் அதிகரிச்சுனாக்க உள்ள இருக்கிற அந்த ஆல்கஹால் லிக்விட் அந்த தகடை ஒண்ணும் செய்யாத அந்த வேற பகுதிக்கு சென்று விடும். அதனால அன்றைக்கு எந்த அளவுக்கு குறைந்த வெப்பம் பதிவு செய்யப்பட்டதோ அதை நாம் காண முடியும். அதனாலதான் இந்த மினிமம் தெர்மாமீட்டர்னு பேரு. பொதுவாக இந்த குறைந்தபட்சம் என்பது பொதுவாக சூரிய உதயத்துக்கு பிறகுதான் நடக்கும். எனக்கு மேல இருக்கிற வழிக்கு இந்த வானமானது ஒரு தெளிவான வானமா இருந்துன்னு வச்சுங்க, அப்படியே அந்த வெப்பம் குறைந்து கொண்டே வரும். ஆனா தரை மிக குறைந்த வெப்பநிலை அடைந்து விடும். அடுத்தது கதிரவன் வரும்பொழுது அதனுடைய சாய்க்கிரணங்கள் அதன் மேல் பட்டு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி தரையில் உள்ள அந்த குளிர்ந்த வெப்பநிலையானது மேல் பகுதிக்கு வரும். அப்பொழுதுதான் நம்ம மினிமம் டெம்பரேச்சர் இந்த டேன்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலையை நாம் அடைகின்றோம். அன்றைக்குதான் பொதுவாக இந்த பொட்டி எல்லாம் 4 அடிக்கு மேலதான் இருக்கும் உலகத்துல எந்த இடத்துல பார்த்தா. எனக்கு உலக வானிலை கழகம் என்பது ஒரு தர வரிசையை கொடுத்துட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் என்ன மாதிரி இந்த தர வரிசையை பயன்படுத்த வேண்டும் என்று. இந்த பொட்டினாலே 4 அடிக்கு மேல இருந்தாதான் அதோட டெம்பரேச்சர். டோக்கியோ போங்க, பாரிஸ் போங்க, வாஷிங்டன் போங்க, இந்த பொட்டி என்பது 4 அடிக்கு மேலதான் இருக்கும். அடுத்து வெள்ளை நிறத்தில் பூசப்பட்டிருக்கும். ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் அதை பாதிக்க கூடாது என்ற காரணத்தினாலே அதை வெள்ளை நிறத்தில் பூசி இருப்பார்கள். அடுத்தது இது கீழே என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்க மண்ணை தான் போட்டிருப்பாங்க, சிமெண்ட் எல்லாம் இருக்காது. காரணம் என்னன்னாக்க இது வெப்பமடைய செய்வது என்ன, இப்போ சூரியனுடைய நேர்கிரணங்கள் காரணமாக பூமி வெப்பம் அடைவது இல்லை. அதெல்லாம் சிற்றலை வரிசை கதிர்கள். அதை கிரகித்துக் கொண்டு பூமி வெளிவிடும் நீண்ட அலைவரிசை கதிர்கள் காரணமாகத்தான் பூமி வெப்பமடைகின்றது. பூமியில் உள்ள சில வாயுக்கள், பிராணவாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன், கரிமேல வாயு என்று சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்கள் அதை கிரகிக்கின்றன. அதை கிரகிப்பதன் காரணத்தினால்தான் பூமி வெப்பமடைகின்றது. அதனாலதான் இந்த பொட்டியில தரையிலே பட்டு அந்த நீண்ட அலைவரிசை கதிர்கள் மூலமாக இது வெப்பமடையும். அந்த வெப்பத்தை தான் நம்ம எந்த அளவுக்கு வெப்பம் அடைஞ்சிருக்கு பார்க்கின்றோம். அடுத்தது இந்த தானியங்கி இந்த உபகரணங்கள் மூலம் நாம கணிக்கலாம். இது ஒரு சுருள் இருக்கும். அந்த சுருள் என்பது 2 டிஃபரண்ட் மெட்டல்ஸ் உலோகங்களை வைத்து இணைத்திருப்பார்கள், வெல்டிங் பண்ணிருப்பாங்க. ஒன்றொன்றுக்கும் விகிதாச்சார மாற்றம் இருக்கும், அதை விரிவடையும் மாற்றம். அதனால என்ன ஆகும்னாக்க வெப்பம் அடையும் போது அந்த சுருளானது விரிவடையும்.
வெப்பம் குறையும் போது அந்த சுருளானது சுருங்கும். இந்த விரிவடைவதையும் சுருங்குவதையும் வைத்துக் கொண்டுதான் அன்றைக்கு அந்த படத்தின் மூலம் ஒவ்வொரு நேரத்திலும் எந்த அளவுக்கு வெப்பம் பதிவு செய்யப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று இது ஈரப்பதத்தை கணிக்கக்கூடிய கருவி. இதுல மனிதனுடைய முடிதான் பயன்படுத்தப்படுகின்றது. அது 3 விழுக்காடு அளவுக்கு மாற்றம் இருக்கும். 0 விகிதாச்சார ஈரப்பதத்துக்கும் 100 விகிதாச்சார ஈரப்பதத்துக்கும் உள்ள வேறுபாடு 3 விழுக்காடு. அதை வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு ஈரப்பதம் ஒப்பு ஈரப்பதம் இருக்கிறது என்பதை நாம் கணிக்கின்றோம். இந்த வரைபடத்தின் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அதுல பாருங்க 30, 40, 50, 60 போட்டிருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு 80 விழுக்காடு இருக்கு. அப்புறம் திடீர்னு ஏறது பாருங்க. அதெல்லாம் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்பொழுது அதை வைத்துக் கொண்டு கூட இப்ப சென்னை மாதிரி நகரங்கள்ல எப்பொழுது கடல் காற்று தொடங்கியது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். கடல் காற்று தொடங்கும் பொழுது ஈரமான காற்று கடல் பதத்திலிருந்து வரும். அப்பொழுது திடீரென்று அந்த ஈரப்பதம் அதிகரிப்பதை காணலாம். அதே நேரத்திலே அந்த வெப்ப நிலையும் திடீரென்று இறங்கும். அதை வைத்துக் கொண்டு எந்த நேரத்திலே கடல் காற்று தொடங்கியது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த மழைமானி இதான் நாங்கள் பயன்படுத்தும் மழைமானி. மழைமானி தரையில் தான் வச்சிருப்போம். பிரசிபிடேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் அது பனிப்பொழிவாகவும் இருக்கலாம், தூறலாகவும் இருக்கலாம், மழையாகவும் இருக்கலாம், எதுவாக உரை நிலையில இருக்கலாம். ஆனால் தரையில் விழுந்தால்தான் அது மழை என்று எடுத்துக்கொள்ளப்படும். அதற்காக தான் தரை நிலையில் வைத்து இருப்பார்கள். அது ஆக்சுவலி அளக்கக்கூடிய கருவியை பார்க்கின்றீர்கள். அதுல 10, 20 போட்டிருக்கோம். அது நாம அந்த சொன்னேனே அதனுடைய விகிதாச்சாரமும் இந்த மழை மானியினுடைய விகிதாச்சாரத்தையும் வைத்துக் கொண்டு அந்த அளவீடு செய்யப்பட்டுள்ளது. இது ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜ்னு சொல்லுவோம். தானியங்கி மழைமானி. இல்ல ஒரு வரைபடத்தின் மூலம் எந்த அளவுக்கு மழை என்பதை கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்லாம் என்ன பண்றோம்னாக்க இந்த மாதிரி பயன்படுத்துகின்றோம். மழை வரும் அது என்ன பண்ணாக்க இந்த டிப்பிங் பக்கெட் மெத்தட்னு பேரு. இந்த இடத்துல ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும். இது என்ன ஆகுனாக்க இந்த இடத்துல தண்ணீர் துளி விழும்போது அதனுடைய பரு காரணமாக ஒரு பக்கத்துக்கு வரும்போது ஒரு டச் பண்ணி சர்க்கியூட் மாதிரி இருக்கும். அதுல ஒரு பல்ஸ் மாதிரி வரும். அதை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு மழை வந்தது என்பதை இந்த தானியங்கி ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜ்ல கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடித்து அதை அளவீடு செய்து அது செயற்கைக்கோளுக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலம் நாம் அந்த தரவுகளை பெறுகின்றோம். இது காற்றின் திசை கருவி. காற்று எந்த திசையில் வீசுகிறது என்பதை பார்ப்போம். பொதுவாக நம்மளுடைய ஊர் எடுத்துனாக்க இந்தியாவை பொறுத்தவரையிலும் 2 விதமான காற்று திசையிலிருந்து காற்றுகளை பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை காலங்கள் என்றால் மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். அடுத்தது வடகிழக்கு திசை காலத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் வடகிழக்குல இருந்து தான் வரும். இப்போ ஒரு வீட்டை எடுத்துனீங்கன்னா மழை வருதுன்னாக்க ஈரமா இருக்குன்னா அந்த செவரு மேற்கு பகுதி செவரு தான் ஈரமா இருக்கும். எந்த காலகட்டங்கள்ல ஏப்ரல் முதல் 15 மே மாதம் முதல் அக்டோபர் வரை. ஏன்னா எந்த நிகழ்வு இல்லாலும் மேற்கில் இருந்தான் வரும். மேற்கில் தான் இடிமேகங்கள் உருவாகி அவை நம்மை நோக்கி மழையை கொடுத்து அந்த பகுதி ஈரமாகும். அதே மாதிரி காற்றின் திசை மாறிவிடும் அக்டோபர் 15 பிறகு. அந்த காலகட்டங்களில் கிழக்கில் இருந்துதான் கடலில் தான் நம்ம நிகழ்வுகளை எதிர்பார்க்க முடியும், வானிலை நிகழ்வுகள். அதனால வரும்போது உங்களுக்கு கிழக்கு பகுதி தான் ஈரமா இருக்கும். நீங்க மழை வருமா இல்லையான்னு பார்க்கும்போது ஏப்ரல் 15 முதல் அக்டோபர் முதல் வாரம் வரை நீங்கள் பார்க்க வேண்டிய திசை மேற்கு. அங்கேருந்து இந்த இடி மேகங்கள் தோன்றி நம்மை நோக்கி வருகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அதே போன்று மற்ற 6 மாதங்களிலே அக்டோபர் 15 முதல் பார்க்கும்பொழுது நீங்க கிழக்கு திசையை பார்க்கணும். அந்த இடத்துல மேகங்கள் இருக்கா, நம்மை நோக்கி வருதா, நம்மளுக்கு லீவு கிடைக்குமா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த காற்றின் திசை மற்றும் வேகத்தையும் கணக்கிடலாம். 3 நிமிடத்திலே அந்த ரீடிங் மீட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வைத்துக் கொண்டு 20ஆல் பெருக்கினால்
ஒரு மணி நேரத்தில் என்ன அளவு காற்று வீசுகிறது என்பதை நாம் கணிக்க முடியும். அதே மாதிரி தானியங்கி காற்றுமானிகள்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து எலக்ட்ரிக்கல் இது சர்க்கியூட்டை வச்சு பண்ணுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபேன் இருக்கு, ரெகுலேட்டரை வச்சு நீங்க சுத்தினே இருக்கீங்க. காற்று அதிகமா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வச்சா காத்து நல்லா வேகமா சுத்துறது இல்லையா? அதே மாதிரி இந்த இது காற்று வந்து 3 குழல்கள் இருக்கு இல்லையா, 3 இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த குமிழான பகுதி, இந்த குமிழான பகுதி எவ்வளவு வேகத்தில் இருந்து சுற்றுகிறது என்பதை கண்டிப்பாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் சொல்லக்கூடிய மின்னணு சர்க்கியூட் மூலம் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து இதுல வந்து எந்த அளவுக்கு வேகம் இருக்கிறது, காற்று வீசியது, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். சில நேரம் என்ன ஆகும்னா இடி கூடிய இந்த மேகங்கள் வரும்பொழுது கீழ் நோக்கி ஒரு பெருங்காற்று வீசும். அதை ஸ்குவால் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது வீசும்போது காற்றின் வேகம் ஒரு நிமிடத்திலே ஒரு நிமிடங்கள் தான் இருக்கு, அதிகமா இருக்காது. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதையெல்லாம் நம்ம கணிக்கலாம். அடுத்து காற்றின் அழுத்தம். காற்றின் அழுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த பாதரசம் தான் பயன்படுத்துறோம். தண்ணீரை கூட பயன்படுத்தலாம், அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் தண்ணீரை பயன்படுத்தினால் அந்த பாராமீட்டர் என்று சொல்ற பாராமானுடைய உயரம் வந்து 32 அடி இருக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து எளிதில் பயன்படுத்த முடியாது. அதனால அதிக அடர்த்தி உள்ள பாதரசம் என்ற திரவத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். அதனால இந்த வளிமண்டலத்தில் உள்ள காற்றினுடைய அழுத்தம் என்பது கிட்டத்தட்ட 76 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கும். அதை வைத்துக் கொண்டு நம்ம இது பண்றோம். அடுத்தது வந்து லிக்விட்லெஸ் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிராய்டுனா லிக்விட்லெஸ்னு பேரு. இந்த மாதிரி பரமானிகள் உண்டு. இதை வைத்துக் கொண்டு பயன்படுத்த ஒரு குமிழ் இருக்கும். காற்றின் அழுத்தம் அதிகமானாலே அதை அதிகமான அழுத்தத்தை காட்டும். ஸோ அதை வைத்துக் கொண்டு காற்றின் அழுத்தம் விவகாரம் கண்டுபிடிக்கலாம். இதனுடைய உபயோகம் வந்து நிறைய உபயோகங்கள் உண்டு. இப்ப விமானம் இருக்கு. விமானம் எந்த உயரத்தில் பறக்கின்றது எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? விமானம் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கும்போது அது மேல உள்ள காற்றினுடைய அந்த அழுத்தம் குறைவாகத்தான் இருக்கும். நம்ம மேல விடுற காற்றினுடைய அழுத்தங்கிறது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அழுத்தம் விடுறதுன்னு வச்சுங்க. விமானம் ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கும். அதனால ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்துல காற்றின் அழுத்தம் தான் அது மேல இருக்கும். ஸோ அதை வைத்துக் கொண்டு நம்ம வந்து கணக்கிடலாம். அங்கே உள்ள காற்றின் அழுத்தமும் தரை நிலையில் உள்ள காற்றின் அழுத்தத்தை உள்ள தரவுகள் அவருக்கு போய் தெரிந்து கொண்ட பிறகு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வைத்துக் கொண்டு எந்த உயரத்தில் விமானம் பறக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இதான் பலூன். இந்த பலூன் என்ன பண்ணுவோம்னா விதவிதமான உணரிகளை காண்கின்றீர்கள். இது வந்து தெர்மிஸ்டர், ஹைகிரிஸ்டர் எல்லாம் இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. இதான் ஈரப்பதத்தை அளக்கக்கூடிய கருவி, இது வெப்பத்தை அளக்கக்கூடிய கருவி. இந்த உணரிகள் எல்லாம் சென்சர்ஸ், இதெல்லாம் அதனுடன் இணைத்து அந்த பலூன் மேலே செல்லும் பொழுது ஒவ்வொரு அடிக்கிலும் எந்த அளவுக்கு வெப்பம் உள்ளது, ஈரப்பதம் உள்ளது, அந்த பலூன் செல்லும் திசையை வைத்துக் கொண்டு அங்கு காற்று வீசும் திசையும் அது எவ்வளவு வேகத்தில் கடக்கின்றது அந்த உயரத்தை வைத்துக் கொண்டு அந்த காற்றின் வேகத்தையும் எல்லாம் கணக்கிடப்படும். இது ஏன் இப்படி பண்றோம்னாக்க தரைநிலை மட்டுமல்ல, ஒரு முப்பரிணாம தோற்றம் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த வளிமண்டலத்தை பொறுத்தவரை. அதை வைத்துக் கொண்டுதான் எதிர்காலத்தில் காற்றின் போக்கு எவ்வாறு இருக்கும், வெப்பநிலை எவ்வாறு இருக்கும், காற்றின் அழுத்தம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கணிக்க முடியும். இது வெறும் பலூனை மாத்திரம் வைத்துக் கொண்டு பைலட் பலூன் சொன்னேன் இல்லையா, அதை தான் இவர் கணிக்கின்றார். இந்த பலூன் மேலே செல்லும் போது இந்த தியோடலைட் என்ற கருவியை வைத்துக் கொண்டு அது எந்த திசையில் செல்கின்றது, அது வேகத்தில் செல்கின்றதை கணக்கிட்டு ஒவ்வொரு அடிக்கலையும் காற்று எந்த திசை மற்றும் வேகத்தில் உள்ளது என்பதை கணக்கிடுவார்கள். அடுத்தது ரேடார். இது என்னன்னாக்க பொதுவாக இப்ப வந்து இந்த 2ஆம் உலக போரின் போது எதிரி நாட்டினுடைய விமானம் உள்ளதா இல்லையா என்பதை காண்பதற்காக தயாரிக்கப்பட்ட கருவி இந்த ரேடார். இந்த ரேடார் என்பது என்ன? அது சில அரைவரிசையிலே கதிர்களை வீசும் வளிமண்டலத்திலே.
எதிரில் ஏதான ஒரு பொருள் இருந்தால் அதன் மீது பட்டு திரும்பும். அதை வைத்துக் கொண்டு அந்த பொருள் இருக்குதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று இதை மேகத்துவதிகள் மீது பட்டு அது திரும்பும் பொழுது அந்த மேகத்துவதிகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் உள்ளது, அது எந்த திசையில் அந்த மேகம் நகர்கிறது என்பதை எல்லாம் நாம் அனைத்தையும் உணரலாம். சோ அதான் ரேடார்னு சொல்றோம். இந்த படத்துல கூட நீங்க பார்க்கலாம், இந்த கதிர்கள் வெளியே செல்கின்றன, அடுத்தது பட்டு திரும்புகின்றன. அதை வைத்துக் கொண்டு நாம் கணக்கிட முடியும். பொதுவாக முதல்ல இதை பயன்படுத்தியது எதிரினுடைய விமானம் எங்க இருக்கு அப்படின்று, இப்பொழுது கூட பயன்படுத்தப்படுகின்றது. இந்த விமான நிலையங்கள்லாம் அதுக்கான ஏடிசி என்று சொல்லக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரு துறை இருக்கும். அவர்கள்லாம் ஒவ்வொரு அடிக்கலையும் எங்கு விமானம் செல்கிறது என்பதை கண்டறிந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பேசுவார்கள். எனவே 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளாத இருப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் இந்த உயரத்தில் நீங்கள் பறப்பதற்கான ஒரு உத்தரவை கொடுப்பார்கள். அதன் மூலம் 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இருப்பதை தவிர்ப்பதற்காக அவர்கள்